ஐயா நீங்களும் நில்லுங்க. மைக் போட போது சொல்லுங்க. அது வேறையா? ஏஜென்சி சீஃப் ஏஜென்ட் போடுவாங்க. அடிப்படையாக நம்ம வந்து அக்ரிமெண்ட் இப்போ இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயும் மலேசியன் தெரியும் ஃபார்ம் வச்சு தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சலாமா? தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பேரர் எங்களுடைய தேசிய தலைவர் பாலா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான இந்திய குடியரசுக் கட்சி வரப்போகின்ற இந்த தேர்தலிலே 17 இடங்களில் தனித்து போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்களின் ஆதரவோடு தேர்தலை சந்தித்திருந்தாலும் இந்த திராவிட இயக்கங்களால் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாத நிலையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எந்த லட்சியத்திற்காக பாடுபட்டாரோ அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற அந்த லட்சியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திய குடியரசுக் கட்சி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு முதல் கட்டமாக 5 வேட்பாளர்களை இங்கே நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். முதல் கட்டமாக 5 வேட்பாளர்களை வெளியிடுகிறோம், பட்டியலை வெளியிடுகிறோம். அதில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் மண்ணின் மைந்தராக இருக்கின்ற வழக்கறிஞர், பொன்னேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் அருமை தம்பி வாசே ராஜா அவர்களை பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறோம். அதே போன்று திருவள்ளூர் மாவட்ட திருத்தணியில் ரஞ்சித் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இளையராஜா, தோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு மாநில இணைச் செயலாளர் செந்தில்குமார், ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு காந்தி மாவட்ட தலைவர் காந்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்கு துருகன் மாவட்ட தலைவர் அவர்களை முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கின்றோம். விரைவில் அடுத்த கட்ட பட்டியலை தேசிய தலைமையோடும் மற்ற நிர்வாகிகளோடும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளோடும் கலந்தாய்வு செய்து விரைவில் அடுத்த கட்ட பட்டியலை வெளியிடுகிறோம். அந்த வகையில் இந்த தேர்தலில் நாங்கள் மக்களிடத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டு உரிமை, இன்னும் சொல்ல போனால் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை மக்களிடத்தை எடுத்து சொல்ல போகிறோம். வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய வேலைவாய்ப்பும் இன்றைக்கு தனியார் மயம் என்கிற பெயராலே, அவுட் சோர்சிங் என்கிற பெயராலே அந்த வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒடுக்கப்பட்ட மக்களின், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய அனைத்து வாழ்வாதார உரிமைகளும் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளால் தட்டி பறிக்கப்பட்டிருக்கிற இந்த அவலங்களை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்திய குடியரசுக் கட்சி தனக்கான வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சிப்போம். அனைத்து மக்களிடத்திலும் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு செல்வோம். அந்த வகையில் இந்த தேர்தலை இந்திய குடியரசுக் கட்சி சரியாக மக்களுடைய இயக்கமாக மாற்றுவதற்கு முயற்சிப்போம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.